ரிபா ஷந்து ரியாக்கதரா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ரிமா ஷந்து ரியாக்கதர். நாளுக்கு நாள் நீங்கள் ஆவியில் பலப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்து உருவாக்கி அபிஷேகம் பண்ணி நம்மை அழகு பார்க்குற தேவன். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். தயவு செஞ்சு ஆன்லைனில் இருக்கும்போது அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நன்றிப்பா. அருமையான ஷர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாறட்டும், சகோதரனுடைய குடிப்பழக்கங்கள் மாறட்டும், நல்ல தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியை தேவன் கட்டளையிடுங்க. எழில் அலசி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஜெப குறிப்புகளை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. ரபஷந்து ரியாக்கத்தர. என்ன தேவைகளோ வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்டிப்பாக எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தேவன் ஒரு நல்ல பலத்தை உங்களுக்கு அருள் செய்வதை நான் பார்க்கிறேன். சோர்ந்து போகாமல் தைரியமாய் நம்பிக்கையாய் வாஞ்சையாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் காரியம் நல்ல நம்பிக்கை, ஃபெய்த், விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாமை போல தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாதிருந்த போதும் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை துவக்குகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, வெறும் கையாக நீங்கள் இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அழைத்த தேவன். அதுங்க அங்கே அழகாக ஒரு பாடல் பார்க்குறோம். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தே. எஸ், அரியணையில் ஏற்றி அழகு பார்க்குற தேவன் நிச்சயமாய் உங்களையும் அரியணையில் ஏற்றி நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தரால் உங்களை உருவாக்க முடியும். ஆமென். உங்கள் திட்டம், உங்களுடைய நோக்கம்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் தேவன் உங்கள் மேல் வைத்த தரிசனமும் நோக்கமும் அது மகா பெரியது. எழிலரசி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தில் செய்வினை இருக்குது, ஜெபிங்க ஐயா. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக மொபைல் நம்பர் மேலே குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மொபைல் நம்பரில் கூப்பிட்டு பேசுங்க. பேசும்போது இன்னும் உங்களை ஆவியில் பலப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். என்னுடைய வீடியோ தெரியுதா? ஏன்னா இடையில ஒரு அம்மா கூப்பிட்டதுனால வீடியோ எனக்கு கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுன்னு சொல்கிறவங்க ஒரு எஸ் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பாரு பஷந்து ரியாந்தராபா. அதனால தான் இடையில கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கட்டாயிருது வீடியோ, அதனால தான். பஷந்து ரியாந்தராபா ரிமாக்கரோ. எழில் அரிசி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி அப்பா. அந்த தாயாருடைய அந்த மகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா செய்வினை போராட்டங்கள், எல்லா பிசாசின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமையை கொண்டு பேசுகிறேன் பா. உம்முடைய விடுதலை பா. வேதம் சொல்லி அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்ற வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்க எல்லா சுத்தாவின் கிரியைகள் அந்த குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும், விலகி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்மா. என்னோடய மொபைல் நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து எனக்கு கூப்பிடலாம். உங்களுக்காக நான் ஜெபித்து நல்ல ஆலோசனை வழங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமீன். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னால் முதல்ல ஃபெய்த், ஆண்டவரிடத்தில் நல்ல நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக எதிர்ப்பு, பிசாசை எதிர்க்கிற திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய போராட்டம் உண்டு. போராட்டங்களை பார்த்து பயப்படுகிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு போராட்டங்களை எதிர்கொள்கிறவர்களாய் மேற்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜிம் ரீஸ்க்காக ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஒய்ஃப் பில்லி சோனியம் ஏவல் விடுதலை. கண்டிப்பாக பிரதர், இந்த மாதிரி சுத்தாவின் போராட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு நேராக கூப்பிடுங்க. மொபைலில் கூப்பிடுங்க. ஒன்று நீங்கள் நேராக வந்து என்னை பாருங்கள், இல்லை உங்கள் இடத்துக்கு என்னை கூப்பிடுங்க. இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டோ அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எல்லாம்